வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரம்ஜானுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு கேள்வி இருந்தது. ரம்ஜானுக்கு ஏற்கனவே சென்னை சென்ட்ரலிருந்து போத்தனூர் வரைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு விட்டது. அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் இருந்து இந்த சிறப்பு ரயிலானது புறப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலானது இயங்குகிறது. ட்ரெயின் நம்பர் 06037 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து வருகிற மார்ச் 28ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும். மாலை 6 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், திருச்சி வழியாக திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லில் இருந்து மதுரை வந்து மதுரையில் இருந்து திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில், கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் ஈவினிங் 6 மணிக்கு புறப்படக்கூடிய 28ஆம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 28ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கெல்லாம் கன்னியாகுமரியை சென்றடைந்து விடுகிறது. வழக்கமான பாதையில் தான் இந்த ரயிலானது போகுது. தஞ்சாவூர் வழியாகலாம் இந்த ரயிலானது சுற்றி போகிறது கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரம் வரைக்குமே இந்த ரயிலானது மார்ச் 31ஆம் தேதி கிளம்புது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் வந்து திங்கட்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு 8:30 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 8:55 மணிக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது. முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக. இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது இப்போது துவங்கிவிட்டது. இதில் அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கிறது. நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா கன்னியாகுமரிக்கு நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய முக்கியமான ரயிலாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே அலைமோதக்கூடிய காட்சிகளை நம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு எத்தனை ரயில்கள் இயக்கினாலும் பத்தாது. அதுலேயும் குறிப்பாக இந்த திருநெல்வேலி வரைக்கும் இயக்கினாலுமே கூட்டம் அதிக அளவில் இருக்கும். மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான தென் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ள ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும். பெருநாளை கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயின், ஈவினிங் கிளம்பக்கூடிய ட்ரெயின், சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை ரம்ஜானை முன்னிட்டு லீவு, அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 1 சில கம்பெனிகளில் பொது கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைக்குமே லீவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொடர்ச்சியாக வரக்கூடிய 4 நாட்கள் விடுமுறைக்கு தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய பயணிகளுக்கு நிச்சயமாக இந்த ரயிலானது பயனுள்ள ரயிலாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.